இது ஒரு அவசர பதிவு. வெல்கம் டு வேதிகை. என்ன அவசர பதிவு அப்படின்னா, நாங்களாம் சின்ன வயசில் நிறைய ஓடி ஆடி விளையாடி இருக்கோம். அப்போயே இந்த கால் சரி கிடையாது. இப்போ வயசானவனையும் கால் நடக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ எல்லாருக்குமே முட்டி வலி, எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் முட்டி வலி முட்டி வலி முட்டி வலி முட்டி வலி முட்டி வலி முட்டி வலி. இதுதான் கால் நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல. கை தூக்க முடியல, பேனா பிடிச்சி எழுத முடியல. நாங்கள்லாம் துணி துவைச்சிருக்கோம், நிறைய துவைச்சிருக்கோம். நிறையா குடம் இடுப்பில் தண்ணி எடுத்துருக்கோம், மாவு அரைச்சிருக்கோம், அடுப்பில் புணு ஊதி அடுப்பில் சமைச்சிருக்கோம், விறகடுப்பில் சமைச்சிருக்கோம். அப்போயே இப்படி இருக்குது, கையங்காலும் விளங்காமல். அப்போல்லாம் இந்த பாம்பே இது கிடையாது. ரெஸ்ட் ரூமில் போனால் பாம்பே லேவட்ரி கிடையாது. நல்லா அழகாக முட்டி போட்டுன்னு உட்காந்தா ரெஸ்ட் ரூம். முட்டி நல்லா அமுந்தி கீழே உட்காந்துக்கணும். அப்போ தான் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எங்கே போங்கோ பாம்பே ரெஸ்ட் ரூம் தான். இப்படி சேர் மாதிரி உட்காந்துட்டு அப்படி முட்டிக்காலுக்கு அசைவே கிடையாது. ஒன்றும் கீழே உட்காந்து சாப்பிட்றது கிடையாது யாரும். நான்லாம் சின்ன கொஞ்சம் இருந்தபோது எங்கள் வீட்டிலலாம் டைனிங் டேபிள்லாம் கிடையாது. இப்போ தான் கீழே உட்கார முடியாமல் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றேன் வயசானதுனால. இப்போ எல்லா குழந்தைகள் முதற்கொண்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது. இது நல்லது இல்லை. கீழே உட்காந்து வச்சு அம்மா தான் சொல்லணும், கீழே உட்காந்துக்கோ, அப்போ தான் சாப்பாடு போடும், கீழே உட்காந்து வச்சு தான் சாப்பாடு போடணும். அதே மாதிரி பஃபே மீல்ஸ் எப்போ பார்த்தாலும் இப்படியே சாப்பிட்றா எல்லோரும். அது வேண்டாமே, நல்லா உட்காந்து வயிறு அமுங்கட்டுமே. கீழே உட்காந்து சாப்பிடும்போது வயிறு அமுங்க கொஞ்சம் அந்த குடலானது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஆகிடுது. இன்னும் போக போக இன்னும் வருங்காலத்தில் இந்த குழந்தைலாம், இப்போ எனக்குலாம் வயசாகி இந்த கால் சரியில்லாமல், இப்போயே கால் சரியில்லாமல் ஆகிடும் போல இருக்கு. துணி துவைச்சிக்கிறது கிடையாது குழந்தை. தன்னுடைய இன்னர் துணியெலாம் தானே துவைச்சிக்கலாமே, குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாமே. அதெல்லாம் அம்மா தான் சொல்லித்தரணும். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மெத்தடாக இருக்கக்கூடாது. நல்லா அடித்து தோய், துண்டெல்லாம் நல்லா அடித்து தோய், கை நல்லா மூவ் ஆகும். இதெல்லாம் சொல்லித்தரணும். இப்போ அதெல்லாம் யாரும் சொல்லித்தரத்துக்கு இல்லை. ரொம்ப மனசு வலிக்கிறது எனக்கு, சொல்லாமல் இருக்க முடியல. இந்த அம்மா வந்துட்டாங்க சொல்கிறதுக்கு இதெல்லாங்கிறாப்புல சொல்லாதீங்க தயவு செஞ்சு. என்னோடய அனுபவத்தினால சொல்கிறேன். எப்போவுமே அனுபவ கல்வி தான் என்றைக்குமே சிறந்தது. சாதாரண கல்வியை விட ஒவ்வொருத்தரும் அனுபவத்தில் சொல்கிறது தான் என்றைக்குமே சிறந்தது. இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் பாருங்க உட்காந்து வைக்கிற போது, அப்பையும் இப்போலாம் முன்னெல்லாம் ஒரு நேரமாக காரிடரில் உட்காந்து வைப்பா அழகாக உட்காந்து சாப்பிடணும். இப்போ எல்லாம் அதுக்கிட்டு இடத்துலையே சீட்டு, அதாவது பெஞ்சு போட்டிருக்கலையே, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது. செருப்பு போட்டுன்னு சாப்பிட்றது. செருப்பு போட்டுன்னு சாப்பிட்டா எப்படி? சுவாமி இல்லையா, அன்னபூர்ணே இல்லையா? அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி ச பார்வதி மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரகா பாந்தவா சிவபக்தராச்ச ஸ்வதேசோ புவனத்ரயம் சொல்லிட்டு சாப்பிடுங்களேன். வயத்துக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது. நிறைய விஷயங்கள் இப்போ அப்படி மாறி மாறி போயிருக்கு. அதெல்லாம் திருப்பி கொண்டு வரத்துக்கு பெற்றோர்கள் தான் முனையணும். என்ன போல் பாட்டி தாத்தாக்கள் இந்த மாதிரி சொல்லித்தரலாம், கேட்கணும், குழந்தைகளுக்கு கேட்டுக்கணும். அப்போ தான் நல்லது. சில விஷயங்கள் துணி துவைக்கிறது, கோலம் போடுறது, அதே மாதிரி குனிஞ்சு கோலம் போடட்டும். முழுகிறது, நல்லா எச்சல் இடலாம், நல்லா எச்சல் குனிஞ்சு எச்சல் இடுறது, முழுகிறது, வீடை முழுக சொல்லலாம், முழுகிறது, பெருக்கிறது, இதெல்லாம் குழந்தைகள செய்ய வைக்கணும். அப்போ தானே அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் வரும். படிப்பு இருக்கத்தான் இருக்கணும், இல்லைங்களா? படிப்பு இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில். அது வந்தோடனே ஸ்கூல்லே வந்தோடனே திருப்பி டான்ஸ் கிளாஸுக்கு போ, ஹிந்தி கிளாஸுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, அங்கே போ. ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைகளுக்கு. அது மாதிரி இல்லாமல் குழந்தைகளுக்கும் வேலையெல்லாம் காய்கறி நறுக்கிறதுலேருந்து சின்ன 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 வேலையாக டெவலப் பண்ணி கொண்டு வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் செய்யும். அதே மாதிரி ஆம்பளை குழந்தை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு அதுக்கெல்லாம் கடைக்கு போகும், வாங்கிட்டு வருது, அதெல்லாம் இருக்குதா செய்யும். உங்கள் குழந்தைலாம் ஆம்பளைகள் குழந்தைலாம் கடைக்கு போய், ஆனால் கமிஷன் அடிக்கக்கூடாது. கடைக்கு போய் வாங்கிட்டு அம்மாட்ட கரெக்டாக கணக்கு கொடுத்து, கணக்கு வரும்னா ஒரு கடையில் போய் வாங்குறம்போது இப்போ எல்லாம் ஆன்லைனில் போட்டுடுறாளா. வீட்டை விட்டு ஆம்பளை குழந்தையில் இறங்குறதில்ல, பொன் குழந்தைலாம் இறங்குறதில்ல. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன். அப்படியே கடைக்கு போய் வேணும்னா பச்சை பண்ணோன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியது ஸ்கூட்டரை. பக்கத்து கடைக்கு எதுக்கு? ஆயில் செலவு தானே, வேஸ்ட்டு தானே.
நடக்கட்டுமே, நடந்து போய் வாங்கலாமே. சில விஷயங்கள் நம்ம கையில் தான் இருக்குது. நாம் திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நாம் தான் பார்த்து திருந்தணும். நாம் தான் உலகத்துக்கு ரோல் மாடலாக இருந்துன்னு நம்ம நல்லதாக செய்யணும். இதெல்லாம் அம்மா அப்பா குழந்தைகளுக்கு சொல்லி தந்து வளர்த்தெல்லாம் நல்லது. வரும் இளைய தலைமுறையும் நன்னா இருப்பாள். இதை என்னை அட்வைஸாக எடுத்தனாலும் சரி, இல்லை அன்பு கட்டளையாக எடுத்தனாலும் சரி, அது உங்கள் சாய்ஸ். சரியா? ஓகேயா? கேட்பேலா? பெரியவாளுக்கு தான் சொல்லியிருக்கேன். இது பெரியவா தான் குழந்தைகளை திருத்தணும். சின்ன குழந்தைகள் அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுகள் அப்பாவிங்க ஒன்றும் தெரியாது. எப்போதாலும் போனதாக வச்சுட்டுருக்கோம். நம்ம தான் சொல்லி திருத்தணும். அதனால் பெற்றோர்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்கோ. நிறைய பேர் பார்க்கட்டும். என் மூலமாக ஒரு 100 பேர் 200 பேர் நல்ல அந்த குழந்தைகளுக்கு நல்லது நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.